வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சி ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஃப்ரீ பேர்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் வெப் சீரிஸோட ரிவ்யூ. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோட்ஸ். ஒரு எபிசோடுமே லெஸ் தென் 30 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு சின்ன சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். பேர்ட் அப்படின்னு சொல்லப்படுற அமெரிக்கன் ஸ்டாண்டப் காமெடியன் தான் இதுல லீட் கேரக்டர் பிளே பண்ணியிருக்காரு. பேர்ட் அப்படின்ற ரோல்லே இதுல நடிச்சிருக்காரு. ஆக்சுவலா இவரோட ஸ்டாண்டப் காமெடி அப்படின்றது எப்படி இருக்கும்னா, இந்த ஸ்டேஜ்ல வந்து சட்டை கிட்டலாம் கழட்டிட்டு வெறும் உடம்போட நின்று அடல்ட் காமெடி சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டைல ஃபாலோ பண்ணக்கூடியவர். ரொம்ப பிரபலமான ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இவரோட ஃபேமிலியில இவருக்கு மனைவி மற்றும் 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு பர்டிகுலர் ஷோல வச்சு இவரோட பொண்ணை பத்திய ஒரு சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷனை வந்து ஸ்பில் அவுட் பண்ணிடுறாரு. அது வந்து ஒரு மாதிரி எம்பாரசிங்கா அந்த பொண்ணுக்கு போயிருது. அண்ட் அது பயங்கர பாப்புலராகவும் ஆயிருது. ஸோ அதுல இருந்து தன்னோட பொண்ணை மீட் எடுக்கிறதுக்கு இவர் என்னென்ன முயற்சிகள் பண்றாரு. அதே மாதிரி இவருக்கு ஒரு பணக்கார கம்யூனிட்டியில வந்து அசோசியேட் ஆகிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இவர் என்னென்ன பண்றாரு, டுவர்ட்ஸ் த எண்ட் இதெல்லாம் பண்ணி முடிச்சாரா இல்லையா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நம்ம ஊர்ல வரக்கூடிய அடல்ட் காமெடி ஷோஸே உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னா தாராளமா இந்த சீரிஸை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கானது கிடையவே கிடையாது. ஏன்னா இது யூஎஸ்ல இருக்கிற ஒரு அடல்ட் காமெடியன் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ். ஸோ இதோட வந்து அந்த அடல்ட் காமெடிஸ் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ராவாகவும் அதே நேரத்தில் பயங்கர டார்க்காகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுல ஒரு சில காமெடிகள் அப்படின்றது ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதுல குறிப்பா நம்ம ஹீரோ வந்து தன்னோட பொண்ணுகிட்ட ஒரே ஒரு பையனை மட்டும் பழக விடுவாரு. அது ஏன் அப்படின்ற அந்த காரணமே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான காரணமா இருக்கும். அதுல தொடங்கி அந்த குரூப்போட அசோசியேட் ஆகிறதுக்கு இவர் பண்ணக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் இவர் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நல்ல ஃபன்னியா போகும். பட் ஒரு சில ஹியூமர் போர்ஷன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா இன்ஜெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும். என்னடா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலிங்குமே கொடுக்கும். ஆல்சோ இதுல இன்னொரு ஒரு நீட்டான மெசேஜ் ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது இண்டிவிஜுவாலிட்டி அப்படின்றத பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குது, நமக்கு சட்டை போட பிடிக்கல அப்படின்னா அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ். மற்றவங்களுக்காக அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா மாத்திட்டு மற்றவங்க பண்ணக்கூடிய தப்பெல்லாம் கண்டுக்காம விட்டுட்டு அவங்களோட அசோசியேட் ஆகி இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க. மொமெண்ட்ஸா நிறைய விஷயங்கள் ஒரு மாதிரி ஃபன்னியா கொண்டு போயிருந்தாங்க. பட் இன்னுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா ப்ரெசென்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னுமே ஒரு ப்ராப்பரான ஒரு கோர்வையான ஸ்டோரி இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல பேசக்கூடிய விஷயங்கள் அண்ட் காட்டக்கூடிய சில காட்சிகள் அப்படின்றது எல்லாமே ஒரு மாதிரி அடல்ட் ஓரியன்டா தான் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு வந்து 3/5. ஒரு வித்தியாசமான சீரிஸ் பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.